என் அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன காரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டொயோட்டா அர்பன் க்ரூசர் ஹை ரைடர். எனக்கு இது ஃபர்ஸ்ட் வீடியோ எங்கள் டொயோட்டாலேருந்து கார்ஸ்லேருந்து தான் ஃபர்ஸ்ட் வீடியோ, அதனால் நான் உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதில் சிஎன்ஜி இருக்குது, எல்லா கார்ஸுமே சிஎன்ஜி வந்துருச்சு. ஸோ அர்பன் க்ரூசர்லையுமே உங்களுக்கு வந்து சிஎன்ஜி வந்துருச்சு. ஸோ அந்த சிஎன்ஜியில் என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன ஃபீச்சர்ஸ், இன்ஜின் ஸ்பெக் எப்படி இருக்குன்றதை ஒன்றா நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ இந்த கார் சிஎன்ஜி எப்படி இருக்கு இந்த டொயோட்டா அர்பன் க்ரூசர்ல, ஏன்னா ஏற்கனவே ஹைபிரிட் வெர்ஷன் இருக்கு, ஸ்ட்ராங் ஹைபிரிட் இருக்கு, மைல்ட் ஹைபிரிட் இருக்கு. ஸோ சிஎன்ஜில என்ன மைலேஜ் தரப்போகுது, என்னென்னலான்றதை நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டொயோட்டா ஹை ரைடர் சிஎன்ஜி ரிவ்யூ கொடுத்ததுக்கு சக்திவேல் சாருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். அண்ட் எபிக் டொயோட்டா வியாசரப்பாடி சென்னைக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். நமக்கு இந்த காரை ரிவ்யூ கொடுத்ததுக்கு. இவங்க வந்து வியாசரப்பாடியிலே ஃபர்ஸ்ட் ஷோரூம், நார்த் சென்னையில ஃபர்ஸ்ட் ஷோரூம் இந்த எபிக் டொயோட்டா தாங்க. அதாவது டொயோட்டா ஷோரூம் ஃபர்ஸ்ட் இந்த எபிக் டொயோட்டா தான். உங்களுக்கு வந்து 2 பிரான்ச்சஸ் வச்சிருக்காங்க. சென்னை சிட்டி ஒரு பீக் பிளேஸ்ல வச்சிருக்காங்க, மவுண்ட் ரோட்ல. ஸோ மவுண்ட் ரோட்லையுமே எபிக் டொயோட்டா ஷோரூம் ஒன் ஆஃப் தி பிரான்ச் இருக்கு. இங்கிட்டே உங்களுக்கு சர்வீஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க. எபிக் டொயோட்டா சென்னைக்கு ஒரு புது டீலர்னே சொல்லலாம். இந்த எபிக் டொயோட்டா நீங்கள் எனி கார்ஸ் நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ்ஸ் ஒரு புக்கிங்ஸ் போகணுன்னாலும் இந்த ஷோரூமோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், அட்ரஸ், லொக்கேஷன் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் அவங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணி டெஸ்ட் ட்ரைவ்ஸ் ஒரு புக்கிங்ஸ் போட்டுக்கலாம். மவுண்ட் ரோடோட லொக்கேஷனுமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த காரோட பானட் ஓப்பன் பண்ணி பானட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கொஞ்சம் ஹெவியான பானட் தான். இந்த ப்ரூஃப்லாம் வந்து நம்ம இதுலேயுமே இருக்குது. இதெல்லாம் வந்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். பானட்டை க்ளோஸ் பண்ணும்போது இந்த ப்ரூஃப்லாம் கொடுத்தீங்கன்னா, ரப்பர் ப்ரூஃப்லாம் சூப்பர். அண்ட் ஆஸ் யூசுவலாக உங்களுக்கு சவுண்ட் இன்சுலேஷன் கொடுத்துட்றாங்க. ஸோ இதோட இன்ஜின் ஸ்பெக் வந்து சிஎன்ஜியோட இன்ஜின் ஸ்பெக் வந்து பார்த்தீங்கன்னா டொயோட்டா அர்பன் க்ரூசர் ஹைடர் சிஎன்ஜியோட இன்ஜின் ஸ்பெக்குங்க. ஸோ நான் அதில் வந்து சிஎன்ஜினால இதில் இருக்கிறது மட்டும் சொல்கிறேன். நான் பண்ணுறது வந்து ஜி வேரியண்ட்டு. ஸோ மிட் வேரியண்ட்டில் தான் உங்களுக்கு சிஎன்ஜி வரும். அதனால் இதோட இன்ஜின் ஸ்பெக் மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது வந்து K15C 4 சிலிண்டருங்க, 1462 சிசி. இதோட மேக்ஸிமம் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 86 பிஹெச்பி பவர். அண்ட் மேக்ஸிமம் டார்க் வந்து உங்களுக்கு 121 Nm ஆஃப் டார்க் வந்து இந்த சிஎன்ஜி வேரியண்ட்டில் கொடுத்துட்றாங்க. நிறைய என்ஜின் ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து 1 லிட்டர் 3 சிலிண்டர் இருக்குது. அப்புறமா வந்து உங்களுக்கு ஹைப்ரிட் டெக்னாலஜிக்கான அதோட இன்ஜின் ஸ்பெக்குமே இருக்குது. ஒன்றுத்துக்கும் அந்த டார்க் அண்ட் பவர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நான் இதில் இருக்கிறது என்னன்னு மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ நம்ம பானட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதோட ஃப்ரண்ட் போர்ஷன்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா, வாங்க. இந்த அர்பன் க்ரூசர் ஹை ரைடரோட சிஎன்ஜி வேரியண்ட்டில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆக்சுவலாக சிஎன்ஜியில் கொடுக்கறதாங்க கோ டிரைவர் உட்காரத்துக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷருமே கொடுத்துட்றாங்க. இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி ஃபயர் ஆயிடுச்சுன்னா ஃபயர் எக்ஸ்டிங்விஷருமே வந்து கோ டிரைவர் சைடுக்கு கீழே கொடுத்துட்றாங்க. அது உங்களுக்கு உட்காரும்போது எந்த டிஸ்டர்பன்ஸும் ஆகாது, நீங்கள் பயப்படலாம் தேவையில்லை, கீழே கொடுத்துருக்காங்க. ஓகே, டொயோட்டா அர்பன் க்ரூசர் ஹை ரைடர் அதோட ஃப்ரண்ட் போர்ஷனுங்க. ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். என்னன்னா உங்களுக்கு வந்து இந்த மெயின் டிஃப்ரென்ஸே வந்து இந்த டிஆர்எல்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் தான். ஏன்னா உங்களுக்கு அதில் வந்து கியூபாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 லைன்னு அது ஸ்பிட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பிட் பண்ணி ஒரு குரோம் ஃபினிஷ் கொடுத்துட்றாங்க. இது பார்க்குறதுக்கு நல்லா கிளாஸாகவே இருக்குன்னு சொல்லலாம். இதுவே உங்களுக்கு டிஆர்எல்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸாக வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். அதனால தான் உங்களுக்கு ஒரு சைடு இண்டிகேட்டர்ஸ், ஒரு சைடு டிஆர்எல்ஸ் போட்டு காட்டியிருக்கேன். ஸோ இங்கே சுற்றி ஒரு குரோமு, அப்புறம் இங்கே ஒரு குரோம், 2 ஸ்பிளிட் பண்ணி ஒரு டொயோட்டாக்கான லோகோ கொடுத்துட்றாங்க. அது பிரஸ்ட் அண்ட் வீல்மே கொடுத்துட்றாங்க. ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு கிளாசி பிளாக் ஃபினிஷில் ஃப்ரண்ட் ஃபுல்லாகவே கொடுத்துட்றாங்க. நல்லா திக்காகவே இருக்குது. கீழே உங்களுக்கு வந்து எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் வந்துடும். அதில் வந்து இந்த ஜி வேரியண்ட் இது நான் பண்ணுறது அலிமங்கில் எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துட்றாங்க. அண்ட் இங்கே ஏர் வெண்ட்டுங்க. ஸோ இங்கே ஏர் வெண்ட்டு ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா டாப் வேரியண்ட்டில் தான் உங்களுக்கு வந்து வரும். அந்த டாப் வேரியண்ட் தான் வந்து ஹைப்ரிடுக்கான வேரியண்ட்டு. ஆனால் நீங்கள் வேரியண்ட் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இதான் டாப் வேரியண்ட்டாக வரும். இது வந்து டாப் வேரியண்ட் கிடையாது. ஓகே, இது வந்து ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவில், ஏன்னா 360 டிகிரி கேமராவில் ரிவர்ஸ் கேமரா இருக்குது. இங்கேயுமே ஏர் வெண்ட்டு, இங்கெல்லாம் ஃபுல்லாக ஏர் வெண்ட் கொடுத்துட்றாங்க. நம்பர் பிளேட்டுங்க, எல்லா இடத்துலையுமே ஏர் வெண்ட் கொடுத்தாங்க. சூப்பராகவே இருக்குது. இங்கேயுமே வந்து ஒரு கிரே கலரில் ஒரு ஸ்டெப் பிளேட், அதுவுமே சாஃப்ட் மெட்டீரியலில் தான் இருக்குது. பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குது. இந்த அர்பன் க்ரூசர் ஹை ரைடரோட ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படி இருக்குன்னு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து சூப்பராகவே இருக்குது. நல்லா கிளாசிக்காக மினிமலிஸ்டிக்கான டிசைனாக இருக்குது. நான் அப்படியே சைடு வந்தேன்னா அர்பன் க்ரூசர் ஹை ரைடரோட டயர் சைஸுங்க. டயர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 215/60 or 17 இன்ச்சஸ் டயரு. உங்களுக்கு 4 டயர்ஸ், 4 டயர்லையுமே டிஸ்க் பிரேஸ் வந்துடுங்க.
ஸோ 4 டைமே டிஸ்பிளேஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அலைஸுமே வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது டொயோட்டா லோகோவோட. இந்த வீல் ஆர்ட்ஸுமே வந்து பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஓஆர்பிஎம் வந்தேன்னா எனக்கு ஆட்டோ ஃபோல்டிங் ஓஆர்பிஎம்ஸ் வந்துடும். வித் இண்டிகேட்டர்ஸுமே கொடுத்துட்றாங்க. 360 கேமரா, நீங்கள் டாப் இன் போனீங்கன்னா தான் 360 டிகிரி கேமரா வரும். ஓஆர்பிஎம்மே கொடுத்துட்றாங்க, நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. அண்டு இங்கே வந்து டிரைவர் சைடு அண்ட் கோ டிரைவர் சைடு 2 சைடுமே வந்து உங்களுக்கு ரிப்கர் சென்சார்ஸ் வந்துடுது. சூப்பரில் கீ நீங்கள் பக்கத்தில் வச்சு இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கார் நல்லா கேரும். டோரோட குவாலிட்டி நல்லா தட் எஃபெக்ட் சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ லென்த் வித் ஹைட்லாம் சேம் நம்ம கிராண்ட் விட்டர் அண்ட் ஐ ரைடர் இருக்கிறதா இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேங்க. ஸோ இந்த டொயோட்டா அர்பன் க்ரூசர் ஐ ரைடரோட லென்த்துங்க. ஸோ லைக் லென்த் வைஸ் உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கார் ரிவ்யூ பண்ணுறதுனால இந்த வீடியோ நின்று பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு லென்த் சொல்கிறேன். லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 4365 mm, விருத்து வந்து 1795 mm, ஹைட் வந்து 1645 mmங்க. வீல் பேஸ் 2600 mm. ஸோ இந்த வீலிருந்து இந்த வீல் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு 2600 mm. கிரவுண்ட் கிளியன்ஸ் 210 mm கிரவுண்ட் கிளியன்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ அதெல்லாம் போயிடும். எஸ்யூவினாலே அந்த கிட்டத்தட்ட அந்த ஆஃப் ரோட் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தானே எஸ்யூவி வாங்குறாங்க. ஸோ 210 mm கிரவுண்ட் கிளியன்ஸ் நல்லாவே போயிடும்னே சொல்லலாம். இங்கெல்லாம் வந்து சாஃப்ட் பிளாஸ்டிக் தான் வச்சு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. சைடு ப்ரெசன்ஸ் நல்லா கிளாஸாக ஒரே ஒரு ஷோல்டர் லைன் தான் போகுது, கீழே ஒரு லைன் போகுது, பட் ஒரே ஒரு ஷோல்டர் லைன் தான் போகுது. இங்கெல்லாம் குரோமுங்க, இங்கெல்லாம் ஃபுல்லாக ஷைனிங் குரோம் தான் கொடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் ஃபுல்லாக ஷைனிங் குரோமு, இங்கெல்லாம் ஃபுல்லாக பிளாக் ஃபினிஷில் கொடுத்துட்றாங்க, நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. ஓவரால் சைட் ப்ரெசன்ஸ் அந்த கிராண்ட் விட்டரோட ரெசம்பிளன்ஸ் தான், பட் இதில் கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் பண்ணி நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த ஹை ரைடரை பொறுத்த வரைக்கும். பேக் வந்தோன்னா இந்த அர்பன் க்ரூசர் ஹை ரைடர் சிஎன்ஜியோட பேக் ப்ரெசன்ஸுங்க. இங்கே க்ரோம் ஃபினிஷ் இல்லாமல் ஒரு பிரஸ்ட் அலுமினியம் கைண்ட் ஆஃப் பிரஸ்ட் அலுமினியம் மாதிரி கொடுத்துட்றாங்க. நீங்கள் டாப் ரேங்கில் க்ரோம் ஃபினிஷ் வருமா? இப்படி பண்ணிட்டாங்க. சரி ஓகே. இங்கே வந்து டொயோட்டாக்கான லோகோ இது வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். நீங்கள் இதில் வந்து சி ஷேப்பில் எல்இடி டெய்ல் லேம்ப்ஸ் கொடுத்துட்றாங்க. சூப்பர். 2 சைடுமே சி ஷேப்பில் எல்இடி டெய்ல் லேம்ப்ஸ். உங்களுக்கு ரிவர்ஸு இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து ஹாலோஜன் தான் கொடுத்துருக்காங்க. ரிஃப்ளெக்டர்ஸுமே வந்து கொடுத்துட்றாங்க. இது எல்லாமே வந்து இந்த கிராண்ட் விட்டர் மாதிரி இப்படி கொடுத்துட்றாங்க. ஜி அதுக்கான பேட்சிங் ஜி வேரியன்ட் இது. ரிவர்ஸ் கேமரா உங்களுக்கு இங்கே வந்து நான் பூட் ஓப்பன் மட்டும் க்ளோஸ் அப்பில் காட்டுறேன். அப்புறமா உங்களுக்கு வைப்பர்ஸுங்க, ரியர் வைப்பர்ஸ், டிஃபாகர்ஸ், ஸ்பாய்லர் ஃபினிஷ், ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப்பு, வாஷர் இல்லை, வாஷர் இந்த இடத்துல உங்களுக்கு வாஷர் இல்லைங்க, வாஷருமே கொடுக்கல. மேலே உங்களுக்கு ஷார்க் ஃபின் ஆண்டனா கொடுத்துட்றாங்க. சிஎன்ஜிக்கான பேட்சிங் இந்த இடத்துல வந்துடும். ஃப்ரண்ட்லேயுமே உங்களுக்கான ஸ்டிக்கர் மாதிரி வச்சு சிஎன்ஜிக்கான பேட்சிங் கொடுத்துட்றாங்க. அர்பன் க்ரூசர் ஹை ரைடர் அதுக்கான நேம் பேட்சுமே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். அண்ட் கீழே வந்து உங்களுக்கு வந்தீங்கன்னா 4 பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்துட்றாங்க. பின்னாடி பேக்கில் கீழே கொடுத்துருக்காங்க. ஸ்கப்லேட் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரி கிரே கலர் ஸ்கப்லேட்டு, ஒரு கிளாசி ஃபினிஷில் நல்லா ஒரு சாஃப்டாக கொடுத்துருக்காங்க. சூப்பராகவே இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ மெயினான மேட்டர் இந்த பூட் ஸ்பேஸ் தான். சிஎன்ஜியில் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா வாங்க. ஸோ இந்த காரோட பூட் ஸ்பேஸுங்க. ஸோ பூட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் சிஎன்ஜிக்கான பூட் ஸ்பேஸ். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி தான் இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு ஆஸ் யூஷுவலாக டூல் கிட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டூல் கிட் வந்துடும். சிஎன்ஜி தான் நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஓப்பன் பண்ண வேண்டாம், நான் ஓப்பன் பண்ணி காட்டியிருக்கேன் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக. ஸோ சிஎன்ஜி டேங்க் இதோ இருக்குது பாருங்கள். இது வந்து இவ்வளோ தான் என்னால் ஓப்பன் பண்ண முடியும், நான் ஃபுல் சீல்டுங்க. ஸோ இது மட்டும் நான் உங்களுக்கு ரிவ்யூக்காக நான் ஓப்பன் பண்ணி காட்டியிருக்கேன். இது வந்து சிஎன்ஜியோட வந்து பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு இப்படி தான் ஆக்சஸ் பண்ண முடியுமா இருக்கும். 60/40 ஸ்பிளிட்டபிள் ஸ்ட்ரீட் இருக்குது. நீங்கள் வேணும்னா 60/40 ஸ்பிளிட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஒரு லைட்டுமே கொடுத்துட்றாங்க, பூட் லைட்டு. அண்ட் 12 வோல்ட்டுக்கான ஒரு சார்ஜிங் சாக்கெட்டுமே இருக்குது. இந்த இடத்துல லக்கேஜ் கேரி இருக்குது. எவ்வளோ கேஜிஸ் மென்ஷன் பண்ணலை, நீங்கள் சின்னதாக வேணால் போட்டுக்கலாம். பார்சல் ட்ரே க்ளோசிங் கையில் தான் க்ளோஸ் பண்ணணும். ஸோ நம்ம ஃப்ரண்ட் ரிவர்ஸ் கேமராங்க. சூப்பர். ரிவர்ஸ் பண்ணிவிட்டு நான் அப்படியே உள்ளே வந்தேன்னா அங்கே அர்பன் க்ரூசர் ஹை ரைடர் சிஎன்ஜி வேரியண்ட்டோட கீங்க கீழே எந்த சேஞ்சஸுமே இல்லை. உங்களுக்கு லாக் அன்லாக்கு, அப்புறமா இந்த இடத்துல ஒரு கிளாஸி பிளாக்ல டொயோட்டா லோகோ. ஓகே. 2 சைடுமே வந்து உங்களுக்கு ரிமோட் கீ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு டிரைவர் டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓஆர்பிஎம் கண்ட்ரோல்ஸ் பண்ணக்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துட்றாங்க. கார் ஆன் பண்ணிங்கன்னா ஓஆர்பிஎம் கண்ட்ரோல் பண்ண கண்ட்ரோல்ஸ்னா ஆட்டோ ஃபோல்டிங் ஓஆர்பிஎம்ஸ் தான். இப்படி ஸோ ஒரு ஆட்டோ ஃபோல்டிங் ஓஆர்பிஎம்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு டிரைவர் சைடு மட்டும் 1 டச் டவுன் அண்ட் 1 டச் அப். ஸோ ரெண்டுமே வந்து டிரைவர் சைடு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. மீதி எல்லாமே நார்மல் பவர் விண்டோஸு.
ஃபுல்லாக சுற்றி கிளாசி பிளாக் ஃபினிஷுங்க. அண்ட் எங்கேயுமே வந்து ஒரு பிரஸ்ட் அலுமினியம் ஹேண்டில்ஸுமே வந்து குரோமில் கொடுத்துட்றாங்க. லாக்கு, இங்கே ஒரு சின்ன ஸ்டோரேஜ். இந்த லெதர் அப்போல்ஸ்ட்ரி வந்து ஹேண்டில்ஸில் 4 டோர்லையுமே கொடுத்துருக்காங்க. இதை பாருங்க. நான் பேக் டோர் ஓப்பன் பண்ணேன்னா எங்கேயுமே வந்துடும். உங்களுக்கு வந்து 4 டோர்லையுமே அந்த லெதர் அப்போல்ஸ்ட்ரி கொடுத்துட்றாங்க. அது ஒரு நல்ல ஃபீச்சர்னு சொல்லலாம். அந்த டிரைவர் சைடு வந்து உங்களுக்கு வாட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் வந்து இருக்குங்க. ஸோ வாட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸுமே வந்து நல்லா 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கலாம். ஸ்பீக்கர்ஸு ஸோ வர நல்லாவே இருக்குது. நான் அப்படியே இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே இப்போ வந்து இன்ஜின் ஸ்டார்ட் பட்டனுங்க. அதை சுற்றி ஒரு குரோம் ஃபினிஷு, அப்புறம் ஹெட்லேக்கான லெவலர்ஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துட்றாங்க. அதுக்கு கீழே பானட் ஓப்பன் பண்ணுறது, அப்புறம் ஃபியூவல் டேங்க் ஓப்பன் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் கொடுத்துட்றாங்க. நான் பண்ணுறது வந்து மேனுவல் வேரியன்ட், அதனால ஆக்சிலேட்டர், பிரேக், கிளச்சுமே வந்துடும். ஒரு ப்ராப்பர் டெட் பெடலுமே கொடுத்துட்றாங்க. சூப்பராகவே இருக்குது. இதாங்க அர்பன் க்ரூசர் ஹை ரைடர் சிஎன்ஜி வேரியண்ட்டோட ஸ்டியரிங் வீலு. ஹை ரைடரு சிஎன்ஜினால ஸ்டியரிங் வீல் எதுவும் மாறாது சொல்கிறேன். இந்த லெதர் ஆப்பிங் ஸ்டியரிங் வீல் எதுவுமே தரல, நார்மல் ஸ்டியரிங் வீல்லாம் கொடுத்துருக்காங்க. மேபி நீங்கள் டாப் வேரியன்ட் போனீங்கன்னா உங்களுக்கு லெதர் ஆப்பிங் ஸ்டியரிங் வீல் வந்துடும். டொயோட்டாக்கான லோகோ குரோமில் கொடுத்துட்றாங்க. இங்கேயுமே ஒரு மேட் ஃபினிஷ் பிரஸ்ட் அலுமினியமில் கொடுத்துட்றாங்க. ஸோ உங்களுக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா டில்ட் அட்ஜஸ்டபிள் ஸ்டியரிங் வீல் மட்டும் தாங்க இருக்குது. டெலஸ்கோபிக் இல்லை, பரவாயில்ல. சரி, உங்களுக்கு பிடிச்சிக்கிறதுக்கு எனக்கு வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இது வந்து கொஞ்சம் கிளாசிக்காக இருக்குது. ஸோ நான் அப்படியே வந்து இங்கே வந்தேன்னா எனக்கு க்ரூஸ் செட்டிங்ஸ் பட்டன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துட்றாங்க. ஸோ ஜி வேரியனால க்ரூஸ் செட்டிங்ஸ் எல்லாமே கொடுத்துட்றாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணுறது, வால்யூம் அப் அண்ட் டவுன், அப்புறம் டோட்டல் மியூட் கொடுத்துட்றாங்க. இங்கே வந்து உங்களுக்கு கால் பிக் பண்ணுறதுக்கு, அட்டன் பண்ணுறதுக்கு, அப்புறம் வாய்ஸ் கமாண்டுமே கொடுத்துட்றாங்க. அப்புறமா ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ், அப்புறம் ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் வந்துருச்சு. ஸோ அதுக்கான ஃபீச்சருமே டாகிள்ஸுமே கொடுத்துட்றாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு வைப்பர், அப்புறம் வைப்பருக்கான சுவிச்சஸ்மே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக் ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ்லாம் இல்லை. ஸோ நார்மல் வைப்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே நான் அந்த காரோட கிளஸ்டர் வந்தேன்னா கிளஸ்டர் வந்து எனக்கு வந்து நல்ல ஒரு பிரைட்டான கிளஸ்டராகவே இருக்குது. ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்து ஏசி ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஏதாச்சும் சவுண்ட் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு நம்ம மனுஷனுங்க கைஸ், ஏன்னா வெயில் சென்னையில் போட்டு பொழக்குதுன்னு சொல்லலாம். ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு வந்து ஆர்பி மீட்டர், ரைட் ஹேண்ட் சைடில் ஸ்பீடோ மீட்டர் கொடுத்துட்றாங்க. சென்டரில் ஒரு ஸ்க்ரீனுமே இருக்குது. அதில் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாம் ஃபீச்சருமே வந்துடும். நான் இங்கே ஒரு டாகுலுக்குமே கொடுத்துருக்காங்க. ப்ரெஸ் பண்ணனா உங்களுக்கு சிஎன்ஜி வேரியன்ட். ஸோ சிஎன்ஜியில் எந்த அளவுக்கு கார் போகும், மைலேஜ் கொடுக்குன்றது அந்த சிஎன்ஜி லெவலுமே கொடுத்துட்றாங்க, ஃபில்லிங் லெவலு. அண்ட் உங்களுக்கு ஆஸ் யூஷுவலாக இந்த கிளாக்கு, மோஷன் ஃப்ரண்ட்டு, அண்ட் டார்க் அண்ட் பவரு, ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபீச்சருமே கொடுத்துட்றாங்க உங்களுக்கு இந்த சென்டர் ஸ்க்ரீனில். சீட் பெல்ட் வார்னிங், அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபியூவல் இன்ஜிக்கு, ரைட் ஹேண்ட் சைடில் ஃபியூவல் மீட்டரு, அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த வார்னிங்ஸ் எல்லாமே கொடுத்துட்றாங்க. இது வந்து உங்களுக்கு இந்த கிளஸ்டரோட பிரைட்னஸை கம்மி பண்ணுறதுக்கு ஏற்றுறதுக்குமான பட்டன்ஸுமே கொடுத்துட்றாங்க. ட்ரிப் எல்லாமே வந்துருங்க. டயர் ப்ரெஷர் மானிட்டர் மட்டும் எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல வரும்னு நினைக்கிறேன். உங்கள் டாப் யூஸ் போனீங்கன்னா டயர் ப்ரெஷர் மானிட்டர் மட்டும் உங்களுக்கு இதில் கொடுத்துருவாங்க. கிளஸ்டரில் உங்களுக்கு வராதுங்க. ஸோ கிளஸ்டர் நல்லா விசிபிலிட்டியாக சூப்பராகவே இருக்குது. ஸோ நான் டிரைவர் சைட் சன்ஷேட் ஓப்பன் பண்ணேன்னா எனக்கு வந்து வேனிட்டி மிரர் வித் லைட்டு. ஓ மை காட். ஸோ டிரைவர் சைட் சன்ஷேட்ல வேனிட்டி மிரர் வித் லைட் இருக்குது. அப்புறமா இங்கே ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 2 எல்லோ கலர் ஹாலோஜன் லைட்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறமா சன்கிளாஸ் ஹோல்டருமே இருக்குது. சூப்பர். சன்ரூஃப் வந்து இந்த வேரியண்ட்டில் இருக்காது. ஸோ சன்ரூஃப் கிடையாது. அண்ட் ஆட்டோ டிமிங் ஐஆர்பிஎம் வந்துருச்சுங்க உங்களுக்கு. ஸோ ஆட்டோ டிமிங் ஐஆர்பிஎம்ஸ் தான் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அப்புறமா வந்து உங்களுக்கு கோ பேசஞ்சர் சன்சைடில் வேனிட்டி மிரர் ரைட் லைட் இருக்குது. டிரைவர் சைடே இருக்குது, கோ பேசஞ்சர் சன்சைடில் இருக்காதா? ஓகே. அப்புறமா வந்து உங்களுக்கு கிராப் ஹேண்டில்ஸுங்க. ஸோ ஓவராலாக இதோட ஃப்ரண்ட் வியூ சூப்பராகவே இருக்குது. டிரைவர் சைடு வந்து கிராப் ஹேண்டில்ஸ் கொடுக்கல, அது யூஸ்வல் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த காரோட இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீச்சருமே வந்து கொடுத்துருவாங்க. ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே வயர்லெஸ்ஸாக கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டயர் ப்ரெஷர் மானிட்டர் இதில் தான் வரும். நேவிகேஷன் வந்துடும். அண்ட் உங்களுக்கு மியூசிக்கு, அப்புறம் வாய்ஸ் கமாண்ட் வச்சு நிறைய ஃபீச்சர்ஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் செட்டிங்ஸ் போனீங்கன்னா ஸோ டிஸ்பிளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் பிரைட்னஸ், அது அப்புறமா கான்ட்ராக்ட், அப்புறம் வால்பேப்பர் மோட்லாம் தனித்தனியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இந்த இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டமில் கொடுத்துட்றாங்க. டேட் அண்ட் டைம் டிஸ்பிளே நீங்கள் எல்லாமே ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் கிளாக் போனீங்களாமே சிங்க் ஜிபிஎஸ் 24 hours ஃபார்மேட், இது ஃபுல்லாகவே கிளாக் செட்டிங்ஸுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் கரண்ட் டிரைவ் டைமு, அப்புறம் டிரைவிங் மைலேஜ், அப்புறமா எந்த ஆவரேஜ் ஸ்பீடு மாதிரி எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ அதுவுமே இருக்குது. ஸோ டச் ரெஸ்பான்ஸ் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஃபோனை கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே ஆக்டிவேட் ஆயிரும். ஸ்பீக்கர் எப்படி இருக்கும் நம்ம வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். போதும்.
ஓகே. ஸோ இதான் வந்து ஒரு ஸ்பீக்கர் குவாலிட்டி நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் வந்து சூப்பராகவே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ரிவர்ஸ் கேமரா இருக்கும். ஸோ நான் வந்து ரிவர்ஸ் கியர் போட்டேன்னா எனக்கு வந்து ரிவர்ஸ் கேமராமே ஆக்டிவேட் ஆயிடும். அடாப்டிவ் கைட்லைன்ஸ் கிடையாதுங்க. எஸ், அடாப்டிவ் கைட்லைன்ஸ் கிடையாது, நார்மல் கைட்லைன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அடாப்டிவ் கைட்லைன்ஸ் கொடுக்கல. குவாலிட்டியுமே சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம் ரிவர்ஸ் கேமராவோட குவாலிட்டி. அண்ட் டேஷ்போர்ட்லாம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே பிளாக் இன்டீரியர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் லேயராக இந்த இன்டீரியர்ஸுமே தரல. ஹைப்ரிட் போனீங்கன்னா தான் உங்களுக்கு ட்ரிபிள் லேயர் இன்டீரியர்ஸ் வரும். ஃபுல்லாகவே வந்து பிளாக் இன்டீரியர்ஸ் தான் வந்து டேஷ்போர்ட் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. இங்கே மட்டும் கிரே கலரில் இந்த இடத்துல பிரஸ்ட் அலுமினியம் ஃபீல்டில் கொடுத்துருக்காங்க. கோ பேசஞ்சரோட ஏசி வெண்ட்டுங்க. க்ளோ பாக்ஸ், கூல்டு க்ளோ பாக்ஸ்லாம் இல்லை, நார்மல் க்ளோ பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல. ஏசி ஒரு வெண்ட் தாங்க, ஃபுல்லாக கிளாசி பிளாக் ஃபினிஷ் கொடுத்துட்றாங்க. பார்க்குறதுக்கு செம்ம கிளாஸாக இருக்குது இந்த ஏசி வெண்ட்டை சுற்றி. அப்புறம் இங்கே எல்லாமே ஸோ ஏசி வெண்ட் நல்லாவே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கிங் சைட் உங்களுக்கு 2 ஏசி வெண்ட்டுக்கு சென்டராக கொடுத்துட்றாங்க. அதை சுற்றி ஒரு பிரஸ்ட் அலுமினியம் ஃபீல்டு சூப்பராகவே இருக்குல்ல. அண்ட் உங்களுக்கு வந்து ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துறாங்க. எஸ், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி தான் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி கொடுத்துறாங்க. அதுக்கான டிஸ்பிளே, ஏசியோட ஃபேன் ஸ்பீடு நல்லாவே ஸ்பீடாகவே இருக்குது. அப்புறம் ஏசிக்கான கண்ட்ரோல்ஸுங்க உங்களுக்கு வந்து நான் ஒரே ஒரு ஸ்பீட் வச்சுருக்கேன், செம்மையாக இருக்குதுனால. ஸோ எதாவது சவுண்ட் வந்துச்சுன்னா ஐம் சாரி. ஆட்டோமேட்டிக் பட்டன்ஸு, அப்புறமா ஃப்ரண்ட் டிஃபாகர்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல கொடுத்துட்றாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இங்கே கொடுத்துட்றாங்க. அண்ட் இந்த இடத்துல, அதாவது இங்கே தான் உங்களுக்கு சிஎன்ஜியாக மாற்றணுமா இல்லை நீங்கள் ஃபியூவலில் ஓட்டிக்கிறீங்களா, அந்த சேஞ்ச் ஓவர் பட்டன் வந்து இங்கே கொடுத்துட்றாங்க. ஸோ நான் அதை ப்ரெஸ் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து அந்த டிஸ்பிளேல காட்டுது. இதை பாருங்க, கம்பெனின்னு போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய பட்டன்ஸ் இங்கெல்லாம் வரும். ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் மிட் வேரியன்ட் தான், அதனால் இந்த பட்டன்ஸ்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு கீழே உங்களுக்கு ஒரு 12 வோல்ட்டுக்கான சார்ஜிங் சாக்கெட் இருக்குது. அப்புறமா யூஎஸ்பி சார்ஜிங் சாக்கெட்டுமே கொடுத்துட்றாங்க. டைப் சி கொடுத்துருந்துருக்கலாம், பட் அப்டேட்டட் வெர்ஷனில் ஏதாச்சும் பண்ணி டைப் சி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாருமே டைப் சிக்கு மாறிட்டு வராங்க. ஓகே. ஸோ வயர்லெஸ் சார்ஜர் இந்த வேரியண்ட்டில் வராது. நீங்கள் டாப் வேரியண்ட் போனீங்கன்னா உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜர் வரும். இது வந்து வயர்லெஸ் சார்ஜிங் இல்லை, நீங்கள் வேணால் ஃபோன் வேணா வச்சுக்கலாங்க. இது வந்து இந்த காரோட கியரு. நான் பண்ணுறது வந்து உங்களுக்கு 5 ஸ்பீடு மேனுவல் கியர் தான் இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து டாப் வேரியண்ட்டு அப்புறமா எல்லா வேரியண்ட்லையுமே உங்களுக்கு வந்து 5 ஸ்பீட் ஏஎம்டி ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸுமே கொடுத்துட்றாங்க. இப்போ நான் பண்ணுறது வந்து 5 ஸ்பீட் மேனுவல் கியரு. சிஎன்ஜியை தவிரங்க, சிஎன்ஜியில் உங்களுக்கு மேனுவல் கியர் மட்டும்தான் இருக்குது. சிஎன்ஜியை போனீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கியர் ஆப்ஷன் கிடையாதுங்க. சிஎன்ஜி போனீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் கியர் ஆப்ஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. கியர்ஸ் ஒரு குவாலிட்டி எல்லாமே நல்லாவே இருக்குது. அண்ட் இங்கேயுமே சுற்றி அந்த லெதர் இது ஃபுல்லாக சுற்றி கிளாசி பிளாக் ஃபினிஷு. ஹேண்ட் பிரேக்குங்க, இங்கே வந்து என்ன வைக்கிறது, சேஞ்சஸ் போட்டுக்கோங்க, இல்லை கீ பிளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான ஸ்பாட்டே கொடுத்துட்றாங்க. சூப்பர். ஸோ கீ வேணால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். ஹேண்ட் பிரேக்கு பக்கத்தில் 2 கப் ஹோல்டர்ஸ் வந்துடுது. அண்ட் ஆர்ம் ரெஸ்ட்டுமே வந்து நல்லாவே இருக்குது. ஓ, ஸ்லைடபிள், சூப்பர். ஸ்லைடபிள் ஆர்ம் ரெஸ்ட்டு. ஸ்டோரேஜ் இருக்கா? ஸ்டோரேஜ் இருக்குங்க, ஒரு குட்டி ஸ்டோரேஜுமே கொடுத்துறாங்க. ஸோ ஹர்பன் க்ரூசர் ஹை ரைடரோட சிஎன்ஜி வேரியன்ட் தான், பட் இருந்தாலும் ஹர்பன் க்ரூசர் ஹை ரைடரோட டிரைவிங் சீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்கேங்க. இதனோட யூஸ்வல் டிரைவிங் பொசிஷன் கிடையாது. நான் வீடியோக்காக ஃப்ரண்ட்டை தள்ளி வச்சிருக்கேன். சீட் கம்ஃபர்ட்லாம் சூப்பராகவே இருக்குது. இது இருங்க, ரொம்ப டிக்ளைன் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ நான் வந்து சீட் கம்ஃபர்ட் நல்லாவே இருக்குது. எனக்கு இந்த ஃபுல்லாகவே வந்து இந்த ஃபைபர் சீட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதனாலும் கம்ஃபர்ட் நல்லா இருக்குது. பேக்கு ஃப்ரண்ட்டு ஹைட் அட்ஜஸ்டபிள், ஹைட் அட்ஜஸ்டபிள் இருக்குது. அப்புறம் சாயிடுது எல்லாமே வந்து மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்ட் வைஸ் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். 2 அட்ஜஸ்டபிளா? ஆமாங்க, 2 அட்ஜஸ்டபிள் ட்ரெஸ் உங்களுக்கு டிரைவர்ஸ் அண்ட் கோ டிரைவர்ஸ் கொடுத்துட்றாங்க. இந்த ஜி வேரியண்ட்லேயே ஃபுல்லாகவே பிளாக் இன்டீரியர்ஸு. கம்ஃபர்ட் வைஸ் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் அப்ரைட்டான ஒரு பொசிஷனில் தான் உட்காந்துருக்கேன். ஸோ உனக்கு விசிபிலிட்டியுமே நல்லாவே இருக்குது. இந்த ஹர்பன் க்ரூசர் ஹை ரைடரோட சிஎன்ஜி வேரியண்ட்டில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆக்சுவலாக சிஎன்ஜியில் கொடுக்கறதாங்க கோ டிரைவர் உட்காரத்துக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷருமே கொடுத்துட்றாங்க. இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி ஃபயர் ஆயிடுச்சுன்னா ஃபயர் எக்ஸ்டிங்விஷருமே வந்து கோ டிரைவர் சைடுக்கு கீழே கொடுத்துட்றாங்க. அது உங்களுக்கு உட்காரும் போது எந்த டிஸ்டர்பன்ஸும் ஆகாது, நீங்கள் பயப்படலாம் தேவையில்லை, கீழே கொடுத்துருக்காங்க. ஓகே. பேக் சீட் போயிட்டு அந்த கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா, வாங்க. ஓகே. ஸோ இந்த காரோட பேக் சீட்டு பின்னாடி சீட்டில் வந்து நான் உட்காந்தேன்னா டோர்லாம் செம்ம சாலிடாக இருக்குங்க. எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் எல்லாமே லெதர் அப்போசரி அண்ட் கிளாசி பிளாக் ஃபினிஷ் தான் வந்து 4 டோர் ஹேண்டில்ஸுமே கொடுத்துருக்காங்க. சூப்பராகவே இருக்குது. இது வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற ஒரு சைஸு கோ பேசஞ்சர் சீட்டு. நல்லா பேக்கில் தள்ளி வச்சுருக்காங்க. டிஃபால்ட்டெலாம் இல்லை, நல்லா பேக்கில் தள்ளி வச்சுருக்காங்க. அப்படி இருந்துமே எனக்கு இந்த அளவுக்கு நீரும் கிடைக்குது. சாஞ்சிட்டு உட்காரத்துக்கும் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் டிரான்ஸ்மிஷன் டனல் சின்னதாக இருக்குது. அப்படி இருந்தால் உட்காரலாங்க. 3 பேர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா 3 பேர் உட்காரலாம். பட் 2 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலான்னு சொல்லலாம். நான் இருங்க, இந்த டிரைவர் சீட்டில் உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன்.
டிரைவர் சீட் வந்தீங்கன்னா எனக்கு கம்ஃபர்ட் இந்த நீ ரூமை பாருங்க. இது வந்து கிட்டத்தட்ட என்னோட டிரைவிங் பொசிஷன் அளவுக்கு செட் பண்ணியிருக்கேன். அப்படி இருந்துமே எனக்கு வந்து இல்லை என்ன டிரைவிங் பொசிஷன் இல்லை தெரில. ஸோ வந்து இந்த அளவுக்கு எனக்கு நீ ரூம் கிடைக்குது இந்த டிரைவிங் பொசிஷன்லேயே. சூப்பர். அண்டர் சப்போர்ட் ஒரு 80% இருக்கு. கரெக்டாக கொடுத்துருந்துருக்கலாம், பட் பரவாயில்ல. நல்லா கம்ஃபர்டபுளான ஒரு கார் தானே, சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். சாஞ்சிட்டு உட்காரத்துக்குமே நல்லாவே இருக்கு. இதுவுமே வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபைபர் சீட் தான் கொடுத்துருக்காங்க. நல்லா அப்ரேட்டான பொசிஷனில் உட்காந்துருக்கேன். ஹெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பா ஸோ நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்ரூம் இருக்கு. எனக்கு என்னன்னா சன்ரூஃப் இல்லை, இருந்தாலுமே எனக்கு நல்லாவே ஹெட்ரூம் இருக்குன்னே சொல்லலாம். ஃபுல்லாகவே பிளாக் இன்டீரியர்ஸாக கொடுத்துட்றாங்க. ஃபுல்லாகவே பிளாக் இன்டீரியர்ஸு. அப்புறமா இங்கே உங்களுக்கு வந்தீங்கன்னா ஒரு ஆம் ரெஸ்ட்டு கரெக்டாகவே தான் இருக்குது. லைட்டாக இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துட்றாங்க. சூப்பர். ஆனால் நீங்கள் அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துறாங்க. சென்டர் பேசஞ்சருக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டே இருக்குது. ஸோ உட்காந்திங்கன்னா நீங்கள் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் போட்டுக்கலாம். ப்ராப்பர் 3 பாயிண்ட் சீட் பெல்ட். சென்டர் பேசஞ்சருக்குமே வந்து இந்த மாதிரி சீட் பெல்ட் தான் கொடுத்துட்றாங்க. 2 ஐசோஃபிக் சைல்டு சீட்டு. இந்த சீட்டுக்கும் இந்த சீட்டுக்கும் சைல்டு சீட்டை நீங்கள் மவுண்ட் பண்ணுறதுக்கான ஃபீச்சருமே கொடுத்துட்றாங்க. எல்லாமே பிளாக் இன்டீரியர்ஸ் வித் ஃபைபர் சீட்ஸ் தான். பரவாயில்ல, நல்லாவே இருக்குது. இது வந்து இப்படி பிடிச்சி இங்கே லாக் பண்ணிக்கிறதுக்கு, ஏன்னா இது வந்து ஆட்டிகிட்டே இருக்கிறதுல இது இந்த இடத்துல லாக் ஆகும். பரவாயில்ல, ஓவரால் நல்லாவே இருக்குங்க பேக் பர்சன்ஸு. ஸோ பின்னாடி உங்களுக்கு ஏசி வெண்ட்டுமே கொடுத்துட்றாங்க. அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்டு. கீழே உங்களுக்கு 2 சார்ஜிங் போர்ட்டுங்க, ஒரு யூஎஸ்பி, அப்புறமா ஒரு டைப் சி சார்ஜிங் போர்ட்டு. அதுக்கு கீழே ஃபோன் வைக்கிறதுக்கான ஸ்டோரேஜுமே கொடுத்துட்றாங்க. நல்லா டீப்பாகவே இருக்குது, ஏன்னா நீங்கள் ஃபோன் வச்சுக்கலாம். அப்புறமா இந்த சைடு ஒரு கிராப் ஹேண்டில்ஸ் ஸ்ப்ரிங் மோஷனில் தான் கொடுத்துருக்காங்க. லைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலர் லைட்டு சைடில் 2 சைடுமே கொடுத்துட்றாங்க. இந்த சைடு உங்கள் கிராப் ஹேண்டில்ஸ் வித் கோட்டு மாட்டிக்கிற ஹூக்குமே இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் லைட்டாக கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல. ஸோ அப்படியே எனக்கு கிடைக்கிற அர்பன் குரூசர் ஹை ரைடரோட டேஷ்போர்ட் வியூங்க. ஸோ எப்படி இருக்குன்னு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே பாருங்கள் வெயில் எப்படி அடிக்குதுன்னு. ஓகே, இதில் வந்து உங்களுக்கு 6 ஏர் பேக்ஸ், ஏபிடி, இபிடி, ட்ராக்ஷன் கண்ட்ரோல். இதனால் வந்து நான் பண்ணுறது ஜி வேரியண்ட்டுங்க. உங்களுக்கு வேரியன்ட்ஸ் நிறையாவே இருக்குது. ஸோ ஹைப்ரிட் வேரியன்ட் தான் இருக்குல்ல, டாப் ஆஃப் எலின் வேரியன்ட். அதான் உங்களுக்கு மைலேஜ்லாம் பயங்கரமாக கிடைக்கும். சிஎன்ஜியோட மைலேஜ் வந்து உங்களுக்கு 25 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குன்னு சொல்லி இந்த கிளைம் பண்ணுறாங்க. ஏஆர்ஐ கிளைம்டு மைலேஜ். உங்களுக்கு ஸ்பீடை பொறுத்து, நீங்கள் ஓட்டுறதை பொறுத்து அது எந்த அளவுக்கு மைலேஜ் கிடைக்கும்ன்றதை நம்ம ஓட்டுறதை வச்சு தான் பார்க்கணும். ஹைப்ரிட் போனீங்கன்னா இன்னும் நல்லாவே 27 கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் கொடுக்கும். டொயோட்டாவை பொறுத்த வரைக்கும் வாரண்டி தாங்க. வாரண்டி வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் 1 lakh கிலோமீட்டர் வாரண்டி கொடுத்துட்றாங்க. அண்ட் எக்ஸ்டெண்டட் வாரண்டி வந்து உங்களுக்கு 5 இயர்ஸ் 2,20,000 கிலோமீட்டர் வாரண்டி வந்து இந்த ஹைரேரில் கொடுத்துட்றாங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த டொயோட்டா அர்பன் குரூசர் ஹை ரைடரோட சிஎன்ஜி வேரியன்ட் வீடியோ இதோட முடிவடைகிறது. எஸ், உங்களுக்கு சிஎன்ஜி இருக்குது. இதில் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் ஹைப்ரிட் இருக்குது, அப்புறம் மைல்டு ஹைப்ரிட் இருக்குது. இப்போ சிஎன்ஜியுமே வந்திருக்கு. இப்போ இல்லை, அது எப்போயோ வந்துருச்சு. நான் இப்போ தான் வீடியோ போடுறேன். உங்களுக்கு பின்னாடி வந்து லக்கேஜ் ஸ்பேஸை தான் நம்ம கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த சிஎன்ஜி வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும். இது வந்து டீ போர்டு யூசர்ஸுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த எல்லோ போர்டு யூஸருக்கு, கேப் டிரைவர்ஸ்க்கு. ப்ளஸ் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற எங்கே போயிட்டு வரணும், பின்னாடி லக்கேஜ் நான் எதுவும் வைக்க மாட்டேன், ஒரு பேக் மட்டும் தான் வைப்பேன்னா நீங்கள் தாராளமாக சிஎன்ஜி யூஸ் பண்ணிக்கலாம். மைலேஜ் அதிகமாக கிடைக்குங்க. அவ்வளோதான் இந்த சிஎன்ஜி வேரியண்ட்டு. இந்த கார் எப்படி இருக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். வேற ஒரு கார் வீல பார்ப்போம். பாய்.